இது பிரபல்யோ அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு மிருகஸ்ரீடம் நட்சத்திரம். போன வாரமெல்லாம் பார்த்தோம்னா 4 நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்டு வந்தேங்க. இப்போ 5வது நட்சத்திரமான மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தை பற்றி இந்த வாரம் வந்து பார்க்க போகிறேங்க. ஸோ மிருகஸ்ரீடத்தில் என்னென்ன இருக்குது, நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறேங்க. அதோட தேவதைகள், அதிதேவதைகள், அதோட மரம், ஸோ அதோட குணநலன்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த வாரம் வந்து பார்க்க போகிறேங்க. அதற்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா நம்மளுடைய குரூப்பில் 3 விதமான யூடியூப் சேனல் வந்து ரன் ஆகுதுங்க. முதலாவதாக பிரபல்யோ அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல். மூன்றாவதாக ஸ்ரீ ரங்கா அண்ட் எம்எஸ் அஸ்ட்ரோ. இந்த 3 விதமான யூடியூப் சேனல்லையும் நல்ல அதாவது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஜோதிடர்கள் வந்து பேசுகிறாங்க. அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து கேட்டு பயன்பெறணுங்க. அதனால் எல்லோரும் வந்து போடுற வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து ஏன்னா இது வந்து எல்லாருமே நல்ல நல்ல கருத்தாக சொல்கிறாங்க. அதெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகணுங்க, வேஸ்ட் ஆகக்கூடாது. அதாவது அது யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போகக்கூடாதுங்க. அதனால தான் சொல்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மெயினாக உங்களுடைய நண்பர்களுக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இன்றைய தலைப்பு மிருகஸ்ரீடம் நட்சத்திரம். நம்மளோட பேசுறதுக்கு ஈரோடை சேர்ந்த திரு அனுசம் நாகராஜன் ஐயா வந்து இருக்காங்க. அவர்களை வந்து அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. வணக்கம். ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாலை, மாதுளம்பூர் நிறத்தாலை, புவி அடங்க காத்தாலை, அங்குஷ பாசாங்குசமும் கரும்பு வெல்லும் சேர்த்தாலை, கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்ல தற்போது ஒவ்வொரு வாரமும் 27 நட்சத்திரத்துல ஒவ்வொரு நட்சத்திரமா நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதுல இந்த வாரத்துல நம்ம பேசக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிடம் நட்சத்திரம். இந்த மிருகசீரிடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திர வரிசையில 5வது நட்சத்திரமாக வருகிறது. 5வது நட்சத்திரம். இந்த 5வது நட்சத்திரம் அப்படிங்கிறனாவே இதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. 5ஆம் பாவம், 5வது நட்சத்திரம், இதுக்கு சொல்ல போனாக்க திரிகோணம் அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லிட்டே போலாம். இந்த மிருகசீரிட நட்சத்திரத்துல சந்திர பகவான் பிறந்திருக்கார். சந்திர பகவான் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம். இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தினுடைய தென்னை மரம். இந்த நட்சத்திரத்தினுடைய விலங்கு அப்படின்னு பார்த்தாக்கா சாரை பாம்பு, மஞ்சள் சாரைன்னு சொல்லுவோம். இதனுடைய மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி மரம். மிருகசீரத்தினுடைய மரம் என்னன்னா கருங்காலி மரம். இவை எல்லாம் வந்து மிருகசீரத்தினுடைய குணாதிசயங்களை சொல்லக்கூடியவை. இப்ப இந்த நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நாம வந்து பார்க்க போறோம். இவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், இவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், குடும்ப பின்னணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நட்சத்திரத்தை வச்சுட்டு ஒரு தோராயமாக நாம கணிக்க முடியும் ஓரளவுக்கு. இந்த மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்க மிகவும் கோபக்காரராகவும் திறமசாலியாகவும் இருப்பார்கள். இந்த மிருகசீரிடம் அப்படின்னாவே செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் தான் மிருகசீரிடம். செவ்வாய்க்கு மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்கள் உண்டு. இந்த ரச்சு பொருத்தத்துல தலை ரச்சுன்னு சொல்லுவோம், சிரசு ரச்சுன்னு சொல்லுவோம். தலையை குறிக்கக்கூடிய ரச்சு மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இதுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள நட்சத்திரம் எதுன்னு சொல்றது, கிரகம் பலாபலன்கள் சொல்லுவோம்.
இந்த மிருகசீரிடத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் ஆக்ரோஷமான குணமுள்ளவர்கள், திறமைசாலிகள். இவர்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் திறமையாக செய்து முடிச்சிடுவாங்க. அறகுறையா முடிச்சுட்டு வர்றது அதெல்லாம் இவங்க கிட்ட கிடையவே கிடையாது. இவங்களை நம்பி நம்ம தாராளமாக இந்த வேலையை ஒப்படைக்கலாம். அவ்வளவு வேலையில திறமையானவர்கள், கைதேர்ந்தவர்கள், எடுத்துக்கொண்ட வேலையை திறமையாக செய்து முடிக்கக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் 5வது நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால 5 அப்படின்னாவே காதல். காதல் திருமணம் பண்ணக்கூடியவங்க தான் அதிகப்படியான பேர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு லவ் மேரேஜ் தான் சக்சஸா அமையும். அதுவும் எப்படின்னாக்கா இந்த நட்சத்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பாத்தீங்கன்னா ரோகிணி. ரோகிணியும் மிருகசீரிடம் நட்பு. ரோகிணின்னா நாகப்பாம்பு, மிருகசீரிடம் சாரை பாம்பு. இந்த ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு ஐக்கியமா கூடியது. சாரையோட சேர்றதை விட நாகப்பாம்போட சேரு. அது வேறு ஜாதியுடைய இனத்தோட சேருது. அதே போல இந்த மிருகசீரிடம் அப்படின்னாக்கா கலப்பு திருமணத்தை விரும்புவார்கள். அப்படிங்கிறத விட கலப்பு திருமணம் தான் இவங்களுக்கு வாழ்க்கையில சக்சஸா அமையும். அப்போ இவங்களுக்கு காதல் திருமணம், லவ் மேரேஜ் நடந்தாலும் வேறு ஜாதி, வேறு மதம், இந்த மாதிரி இதுலதான் திருமணம் நடக்கும். அப்போதுதான் இவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அடுத்து இந்த நட்சத்திரம் குரு பகவானுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம்னு சொல்றது. குரு பகவானுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கிறதுனால குரு அப்படின்னாக்க குழந்தை, தெய்வம், இது எல்லாம் சொல்றது, கோவில். அப்ப இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல இவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒண்ணு ஆண் குழந்தை, ஆண் வாரிசு இல்லாம இருக்கலாம், அல்லது குழந்தை ரொம்ப லேட்டா கிடைக்கலாம், இல்ல குழந்தை பிறந்து இறந்து போகலாம், அல்லது குழந்தையே இல்லாம இருக்கலாம். அப்படியே குழந்தை பிறந்தாலும் இவங்க பேச்ச கேட்கக்கூடிய குழந்தை இல்லாம இருக்கலாம், அல்லது இவங்க குழந்தை இல்லாம தத்தெடுக்கலாம். இந்த மாதிரியான அமைப்புகள் இவங்க வாழ்க்கையில நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஜாதகத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் நல்ல நிலையில் இருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது, சுமூகமாக போய்விடும். அது மட்டுமல்ல, இந்த நட்சத்திரம் சந்திர பகவான் பிறந்த நட்சத்திரம். சந்திரனா அம்மா, தாய். இவங்க தாய் பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கு உங்களுக்கு. தாய் சொல்லை தட்டாது அப்படிங்கிற மாதிரி. அம்மா எதாவது சொல்லிட்டாங்கன்னா தட்டவே மாட்டாங்க. அந்த மாதிரியான நட்சத்திரம் தான் இவங்க. அம்மா மீது ரொம்ப அதிக பாசம் உள்ளவங்க. ஆனா அதுவே இவங்களுக்கு பிரச்சனையில முடியும். அதனால இவங்க ஓரளவுக்கு கட்டுப்பாடோட இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. இந்த 5வது நட்சத்திரம் அப்படின்னாவே இந்த சாரை பாம்பு அப்படிங்கிறது, சாரை பாம்புனாவே மருத்துவ குணமுள்ள நட்சத்திரம். பாம்புங்கிறது மருத்துவ குணம் உள்ளது. இந்த சாரை பாம்பை வச்சுட்டு நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. அதனால இந்த சாரை பாம்புக்கு மருத்துவ குணமுள்ள விஷயம் கண்டிப்பா உண்டு. அதனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெரும்பாலும்
மருத்துவராக வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஒரு மருத்துவராக இருக்கலாம், டாக்டராக வரலாம், அல்லது அலோபதியாகவும் இருக்கலாம், அல்லது ஹோமியோபதியோ, சித்த வைத்தியம், மூலிகை வைத்தியம், ஏதாவது ஒரு மருத்துவத்துறையில கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க. அது மட்டுமல்ல, காலபுருஷனுக்கு 5ஆம் வீடான சிம்மம் சூரியனாக வருவதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாக இருப்பார்கள். டாக்டராகவும் இருப்பாங்க, அரசியல்வாதியாகவும் இருப்பாங்க. சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சந்திரன் பிறந்த நட்சத்திரங்கிறதுனால கேட்டரிங் சர்வீஸ் பண்றவங்களும் இந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்களும் இதில் இருப்பாங்க, இந்த ஃபீல்டு இருப்பாங்க. இந்த நட்சத்திரம் பெரும்பாலும் சொந்த பந்தங்கள், ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கூட பிறந்தவங்க அல்லது அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, இது மாதிரியான உறவு முறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரொம்ப அனுசரிச்சு போகக்கூடிய குணாதிசயம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. தாத்தா, பாட்டி, இந்த மாதிரியான இதுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. பூர்வீகத்துக்கு இவங்களுக்கு ஒரு சம்பந்தம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். 5வது நட்சத்திரம் 5ஆம் பாவம்னாவே பூர்வீகம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இவங்க அடிக்கடி பூர்வீகத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்பவும் சிறப்பு. மாசத்துக்கு ஒருக்கா, ஒரு வருஷத்துக்கு 2 3 எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவங்க பிற்காலத்துல ஒரு நாள் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னாக்கா பூர்வீகத்துல போயோ அல்லது கிராமத்துல போயோ வாழ்வதைத்தான் அதிகமாக விரும்புவார்கள். அந்த மாதிரியான நட்சத்திரம் இவங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வீட்டுல பெரும்பாலும் யாராவது ஒருத்தர் கேன்சர்ல இறந்திருப்பாங்க. செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கேன்சர்ல கண்டிப்பா இறந்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய சொந்தத்துல உறவு முறையில யாராவது காணாம போயிருப்பாங்க. காணாம போய் வராம இருக்கலாம் ஒண்ணு, அல்லது நீண்ட காலத்திற்கு போய் இறந்ததுக்கு பிறகு அவங்க எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி இவங்க சொந்தத்துல யாராவது இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மிருகசீரனும் மிதுனத்திலேயே வருவதனால் செவ்வாய் புதன் சம்பந்தப்படுது. அதனால இவங்க உறவு முறையில யாராவது மின்சாரம் தாக்கி இறந்திருப்பார்கள் அல்லது நெருப்பினால் மரணம் ஏற்பட்டிருக்கும். இந்த சம்பவம் இவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருக்கும். அதே போல இவங்க உறவு முறையில பார்த்தோம்னாக்கா தாய் வர்க்கத்திலேயோ அல்லது தந்தை வர்க்கத்திலேயோ ஆண் வரிசை இல்லாமல் கண்டிப்பா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அதே போல இவங்க குடும்பத்துல உறவு முறையில பிறவியிலேயே ஊமை அல்லது செவிடு அல்லது கண் தெரியாதவங்க அல்லது ஊனமுற்றவர்கள், நடக்க முடியாதவங்க கண்டிப்பா யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. அதே போல 5வது நட்சத்திரங்கிறதுனால இவருடைய பூர்வீகத்துல அல்லது இவங்க உறவு முறையில கோயில் வாக்கு சொல்றவங்க, சாமியாடி வாக்கு சொல்லக்கூடியவங்க, அல்லது எந்திரம் கட்டக்கூடியவங்க, அல்லது ஜோதிடம் பார்க்கக்கூடியவங்க யாராவது இருப்பாங்க. அதே போல திரியோணம் 1, 5, 9 அப்படி வருவதால
கோவில் நிர்மாண பணிகள், கோயில் கட்டுறது, இந்த மாதிரியான கோவில் முக்கியஸ்தர்கள் இவங்க குடும்பத்துல யாராவது இருப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து கண்டிப்பாக இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த நட்சத்திரக்காரங்கள் பெண்கள் மீது அதிகப்படியான நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதே போல இவர்கள் மீது பெண்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். கம்பீரமான தோற்றம், அழகான தேகம் உடையவர்கள் தான் இந்த நட்சத்திரக்காரங்க. இந்த நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் பார்த்தாக்க யூனிஃபார்ம் சர்வீஸ், மிலிட்ரி, அதாவது ராணுவம், போலீஸ் துறை, செக்யூரிட்டி சர்வீஸு, டாக்டரு, இந்த மாதிரியான துறையில வந்து பணியாற்றக்கூடிய அவங்க பார்த்தாக்கா இந்த மிருகசீடத்துல அதிகமா பிறந்திருப்பாங்க. இந்த நட்சத்திரக்காரங்க வீட்டுல வந்து தென்னை மரம் வளர்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி அதிகப்படியான பேருக்கு தேங்காய் தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரக்காரங்கள் அல்லது இந்த நட்சத்திரத்தன்று இவர்கள் பண வரவில் உள்ள நட்சத்திரங்கள். இந்த நாட்களில் பண வரவு செலவு செய்வது ரொம்ப முன்னேற்றத்தை தரும். அதே போல பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தன்று அல்லது இந்த நட்சத்திர காலங்களோடு இவர்கள் நட்பு வைத்துக் கொள்வது, உறவு வைத்துக் கொள்வது மிகுந்த சிறப்பை தரும். அதே போல மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுடைய உறவு இவர்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது. மக நட்சத்திரக்காரங்கள் எல்லாம் இவங்க எங்காவது போகும்போது கூட்டிட்டு போனாங்கன்னாவே நடக்காத காரியம் கூட நடந்துரும் சொல்லலாம். தெய்வ அனுகூலமான நட்சத்திரம் இவங்களுக்கு. இவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவங்களுக்கு இன்னைக்குமே வந்து இவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அதே போல உத்திரம், உத்திராடம், கிருத்திகை இந்த நட்சத்திரம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரமே இவங்களுக்கு நட்பு நட்சத்திரங்கள். இப்ப நான் சொன்ன இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து இவங்க சுப காரியங்களுக்கு பயன்படுத்தலாம், வரவு செலவுக்கு பயன்படுத்தலாம், பார்ட்னர்ஷிப்புக்கு பயன்படுத்தலாம். இவங்களை ஒரு நட்பு, மற்றபடிக்கு ஒரு காரியம் செய்யும் போது இந்த நட்சத்திர நாட்களில் செய்ய ஆரம்பிக்கிறது, இவையெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல வீட்டுல வந்து பப்பாளி மரம் வளர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இவங்க. அதே மாதிரி தக்காளி அதிகமா சேர்த்துக்கிறது, ஆப்பிள் அதிகமா சாப்பிட்றது, இது எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு சிறப்பு. அதே போல ஒவ்வொரு மாசமும் அம்மன் கோயிலுக்கு கூழ் காய்ச்சி ஊத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இவங்களுக்கு. அதே போல தேன், உலர் திராட்சை அதிகமா இவங்க உணவுல சேர்த்திக்கலாம். ரவா சேமியா அதிகமா இவங்க சேர்த்திக்கலாம். அதே மாதிரி விளாம்பழம் சேர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அரச மரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அரச மரத்தடி விநாயகருக்கு போய் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. சிவன் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதே போல மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல அடிக்கடி திருப்பதி போயிட்டு வரலாம். பெருமாள் வழிபாடு, காமதேனு வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப சிறப்பு. இவர்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து எலி வரக்கூடிய
சம்பவம் கண்டிப்பாக நடக்கும். அதே போல இவங்க தர்பூசணி அதிகமா சாப்பிடலாம், கொய்யாப்பழம் அதிகமாக சேர்த்தலாம், முந்திரி அதிகமாக சேர்த்துக் கொள்ளலாம். அதே போல மாதுளம்பழம் சேர்க்கலாம், ரொம்ப சிறப்பு. சபரிமலை போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. போக முடியாவிட்டால் போகிறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். அதே போல சங்கடகர சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்து விநாயகர் வழிபாடு செய்யலாம், ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இவங்க வந்து அத்திப்பழம் அதிகமா சேர்த்திக்கலாம், அதுவும் சிறப்பு. இவங்க வந்து நாவல் பழம் வீட்டுல வளர்க்கலாம், நாவல் மரம் வளர்க்கறது ரொம்ப சிறப்பு. குடையாரிஞ்சு சாப்பிடுறது ரொம்ப சிறப்பு. அதே போல சீத்தாப்பழம், பாக்கு மரம் இதை வளர்க்கலாம், சாப்பிடலாம், தானம் கொடுக்கலாம். இது எல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய மரங்கள், செடிகள், இவை எல்லாமே வந்து இது எல்லாம் வந்து இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க ஃபாலோ பண்ணுனாங்கனாக்கா வாழ்க்கையில நல்ல உச்சத்துக்கு கண்டிப்பாக வருவார்கள் என்று கூறி எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். அதாவது சார் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு 30 வருஷமா வந்து ஜோதிடம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவரு சொன்ன கருத்து பார்த்தீங்கன்னா மிருகஸ்ரீடம் வந்து சந்திரன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காரு. இது வந்து குருவோட கர்மா வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ குரு சந்திரன் இந்த தொடர்பு பண்ணி பார்த்தாலே வந்து இங்க வந்து சந்திரன்னாலே மனசு, அப்போ குருனாலே அது நியாயமான, அதாவது குருனா ஒழுக்கமான மனசா வந்து இருக்குங்க. அதாவது மனசு வந்து இங்க வந்து ஒரு, அதாவது காதல் வந்து ஈஸியா வந்து படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து சார் வந்து சொல்லியிருக்காங்க. குரு சந்திரன் தொடர்பு வந்து அதே மாதிரி ரிஷப ராசியில இருந்தா இது மாதிரி பலனை கொடுக்குது, மிதுன ராசியில இருந்தா இது மாதிரி பலனை கொடுக்குன்னு வந்து சார் வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவருக்கு நம்ம குழுவின் சார்பாக நன்றி. அதாவது ஈரோட்டை சேர்ந்த திரு அனுசம் நாகராஜன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.